ஹாய், வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம பருப்பு கீரையை வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ். இந்த கூட்டை வந்து நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா முட்டை வறுவல், அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு வறுவல், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்ல வறுவலாக காரசாரமாக இருந்து சைட் டிஷ் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து பருப்பு கீரை கடைசல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கரை வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு அரை கப்பு துவரம்பருப்பை வந்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இந்த குக்கரில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் வந்து பூண்டு சேர்த்துடலாம். ஒரு 4 பல் வந்து பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம். இது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம குக்கரை மூடி பருப்பை வந்து ஒரு 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பருப்பை வந்து 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பு கீரை கடைசலுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் பருப்பு கீரையை வந்து நல்லா அரிஞ்சு அதை கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த பருப்பில் சேர்த்துடலாம். நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பருப்பு கீரை. இப்போ இது கூட நான் ஒரு அரை கப் தண்ணி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது மூடி வச்சு ஒரு விசிலுக்கு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இது மூடி வச்சு ஒரு விசிலுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துடலாம். இது வேகட்டும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, கொஞ்சம் ப்ரெஷர் இறங்கட்டும். இப்போ நம்ம கூட்டை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ ப்ரெஷர் வந்து இறங்கிருச்சு, நம்ம குக்கரை திறந்துடலாம். கீரை பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இருக்கட்டும், நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கடைஞ்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம இதில் கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேக வச்சுருக்க இந்த பருப்பு கீரையில் சேர்த்துடலாம்.
இந்த கீரையை வந்து கொஞ்சம் நல்லா இப்படி கடைஞ்சி விட்டுடலாம். நீங்கள் மத்து இருந்துச்சுன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பருப்பு கீரை கூட்டு வந்து தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.